ஐயப்பன் பக்தனாக அவரை மாற்றி வருடந்தோறும் பல லட்சக்கணக்கான மக்களை தன் சொந்த செலவில் அழைத்து சென்று ஐயப்ப பக்தர்களாக மாற்றிய ஒரு மகான் அங்கே ரோஜா குருஜி சுவாமிகள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ரோஜா குருஜி சுவாமிக்கு 2 பூக்கள் பிறக்கிறது. ரோஜா பூவை போல அழகாக பூக்களின் ராஜா ரோஜா என்று சொல்வாங்க. அப்படி 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான தருணம். எப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை மிகப்பெரிய ஞானிகள் மகாவீரர் எப்படி ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு மன்னராக இருந்து தொழிலாக வந்தாரோ அதை போன்று மிகப்பெரிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் BE படித்துவிட்டு சாப்ட்வேர் இன்ஜினியராக வடம் சென்று லண்டன் சென்று லண்டனை தலைமையகமாக வைத்து பல கணினி பொறியாளர்களை மிகப்பெரிய ஒரு HCL சாப்ட்வேர் கம்பெனியுடைய CEOவாக இருந்து அங்கே தொழில் கற்று தன்னைத்தான் உருவகப்படுத்திக் கொண்டு மேன்மைப்படுத்திக் கொண்டு ஆத்மீயப்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இன்று உலக நாடுகள் முழுவதும் ஒரு சாப்ட்வேர் என்ஜினியராக தன்னைத்தான் அறிமுகப்படுத்துகிறார் ஒரு சாதாரண மனிதனாக நம்முடைய சுவாமிஜிகள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்படி ராமானுஜருக்கு ஞானம் கிடைத்ததோ, எப்படி ஆதிசங்கருக்கு ஞானம் கிடைக்கிறதோ, எப்படி மிகப்பெரிய மகான்களுக்கு ஸ்ரீ ராகவேந்தருக்கு எப்படி ஞானம் கிடைத்ததோ, இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எப்படி ஞானம் கிடைத்ததோ, கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், ஞானிக்கு சொன்னது திருமந்திரம், ஞானி அருளாளருக்கு சொன்னது திருவருட்பா. இங்கே ஞானிகள் சொல்ல இந்த மனிதன் கேட்பதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை சொன்னவர் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஏசியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். உலக நாடுகள் முழுவதும் ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு நாள் தன் தந்தை இறைவனை அடைந்த பிறகு முற்றிலும் மாறுகிறது அந்த மனிதன். அன்று முதல் தன் ஆடம்பர உடைகளை மிகப்பெரிய போட்டு சூட்டும் அவருடைய பழைய போட்டோம்னா பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பார், அஜித்குமார் மாதிரி இருப்பார். ஆனால் அதனையெல்லாம் முற்றிலும் வெறுக்கிறார். இந்த உலகத்தில் இது வந்து நிரந்தரமில்லை. சாதாரணமான வாழ்வியலை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்வை தன் தந்தை வாழ்வை கையில் எடுக்கிறார். அன்று முதல் அந்த காவி உடையை அணிகிறார்.